ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி ஆக்சல் அகாடமி பேஜ்ல இருந்து பார்க்க போற பயனுள்ள தகவல் மேக் நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இயற்பியல்ல இது ஒரு முக்கியமான டாபிக், எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ மேக் நம்பர்னா என்னன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பேசுறோம்ல சத்தம், இதோட வேகம் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதோட வேகம் பாத்தீங்க அப்படின்னா 343 மீட்டர் பெர் செகண்ட். அதாவது ஒரு செகண்டுக்கு 343 மீட்டர் டிராவல் பண்ணுமா. இல்ல இதை கிலோமீட்டர் பெர் அவர் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1235 கிலோமீட்டர் பெர் அவர். ஒரு மணி நேரத்துல 1235 கிலோமீட்டர் அது போயிடும். இல்ல மைல்ஸ் பெர் அவர்ல சொன்னா 761 மைல் பெர் அவர்ல அது டிராவல் பண்ணும். இன்னும் இது அழகா எல்லாத்துக்குமே புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவோட ஒரு எண்ட்ல இருக்க கன்னியாகுமரியில இருந்து ஆப்போசிட் எண்ட்ல இருக்க லடாக்குக்கு நம்ம ஒளியோட வேகத்துல டிராவல் பண்ணோம் அப்படின்னா வெறும் 3 மணி நேரத்துல போயிடலாம். சோ இதுதான் ஒளியோட வேகம். அவ பாத்துங்க ஒளி எவ்வளவு வேகத்துல டிராவல் பண்ணுதுன்னு. இப்ப நம்ம மேக் நம்பருக்குள்ள மறுபடியும் வருவோம். இப்ப ஒரு மீடியம் இருக்கு, ஒரு ஊடகம். அந்த ஊடகத்துல நான் டிராவல் பண்ற வேகத்தையும் அதே ஊடகத்துல சவுண்ட் டிராவல் பண்ற வேகத்தையும் ரெண்டையும் டிவைட் பண்ணனா எனக்கு ஒரு விகிதம் கிடைக்கும், ஒரு ரேஷியோ கிடைக்கும். அந்த நம்பரை தான் நான் மேக் நம்பர் அப்படின்னு சொல்றேன். So definition of the Mach number பாத்தீங்க அப்படின்னா, Mach number is the ratio of an object speed in a given medium to the speed of sound in that medium. So formula இருக்கு, speed of the object by speed of the sound. இந்த ரெண்டுமே ஒரே மீடியத்துக்குள்ள வச்சு தான் ஸ்டடி பண்ணணும். ஓகே, இந்த Mach நம்பரோட என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அழகா தெரிஞ்சிரும் நம்ம சவுண்டை விட எத்தனை மடங்கு வேகமா போடுறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் 686 மீட்டர் பெர் செகண்ட்ல டிராவல் பண்றேன். ஆனா சவுண்டோட வேகம் 343 மீட்டர் பெர் செகண்ட். அப்படின்னா நான் 686 343 டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? மேக் நம்பர் 2 கிடைக்கும். அப்படின்னா இன்டைரக்டா எனக்கு என்ன டேட்டா கிடைக்குது? நான் சவுண்டை விட 2 மடங்கு ஃபாஸ்டா டிராவல் பண்றேன். சோ ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ட்வைஸ் தி ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். ஒருவேளை என்னோட ஸ்பீட் 857.5 மீட்டர் பெர் செகண்டா இருந்துச்சுன்னா அதை நான் 343 டிவைட் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்குது? 2.5, which means நான் சவுண்டை விட 2.5 டைம்ஸ் நான் ஃபாஸ்டா டிராவல் பண்றேன். ஓகே, எல்லாம் ஓகே தாங்க. இது எங்க மெயினா யூஸ் ஆக போகுது அப்படின்னா, நம்ம ரியல் லைஃப்லயே ஒரு சில இடங்கள்ல நம்ம இதை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க பிளைட்ல போறீங்க அப்படின்னா, ஒரு கமர்ஷியல் ஏர்லைன் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறது, இல்ல ஒரு ஸ்டேட் இருந்து இன்னொரு ஸ்டேட் போகுதுல, அதோட வேகம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0.6 மேக்ல இருந்து 0.9 மேக் வரைக்கும் இருக்கும். அப்படின்னா அதை கிலோமீட்டர் பெர் அவர்ல சொன்னா 741 கிலோமீட்டர் பெர் அவர்ல இருந்து 1111 கிலோமீட்டர் பெர் அவர் அப்படிங்கிற வேகம் வரைக்கும் ஒரு கமர்ஷியல் ஏர்லைன் போகுது. ஓகே, இதுல வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கானா? 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. மேக் நம்பரை மொத்தம் 4 விதமா சொல்லுவாங்க. ஒன்னு சோனிக், இன்னொன்னு சப்சானிக், சூப்பர்சானிக், ஹைப்பர்சானிக். சோ சோனிக் அப்படின்னா நான் டிராவல் பண்ற வேகமும் சவுண்ட் டிராவல் பண்ற வேகமும் ஒரே வேல்யூவா இருந்துச்சுன்னா அது சோனிக். அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு ஆன்சர்? மேலையும் கீழே ஒரே நம்பரை தான் போடும், டிவைட் பண்ணா 1. சோ மேக் நம்பர் 1ன்னு வந்துச்சு அப்படின்னா அது சோனிக். அப்ப என்னோட ஸ்பீடும் சவுண்டோட ஸ்பீடும் சேம். அடுத்து ஒருவேளை நான் சவுண்டை விட கம்மியா டிராவல் பண்றேன் அப்படின்னா நியூமரேட்டரோட நம்பரும் கண்டிப்பா கம்மியா இருக்கும் டினாமினேட்டரை விட. அப்ப ஆன்சர் கண்டிப்பா கம்மியா வரும். அப்ப உங்களுக்கு மேக் நம்பர் லெஸ் தேன் 1 வந்துச்சு, 1 விட கம்மியா வச்சுன்னா அதை சப்சானிக் வேகம்னு சொல்லலாம். இப்ப நம்ம மேல கமர்ஷியல் ஏர்லைன் பார்த்தோம், அது பாத்தீங்கன்னா சப்சானிக்ல தான் வருது. ஏன்னா 0.6ல இருந்து 0.9 வரைக்கும் தான் வருது, அது 1 கூட தொடல. அதுக்கு அடுத்து சூப்பர்சானிக். சூப்பர்சானிக்னா நான் சவுண்டை விட வேகமா டிராவல் பண்ணுவேன். நான் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அதெல்லாம் சூப்பர்சானிக்ஸோட எக்ஸாம்பிள் தான். ஆன்சர் 1 விட அதிகமா வரும். 4வது ஹைப்பர்சானிக். ஹைப்பர்சானிக்ங்கிறது கிட்டத்தட்ட 4 மடங்கு வேகமா போறது சவுண்டை விட. சோ மேக் நம்பர் 4 மடங்கு அதிகமா இருக்கும். அப்படி போனா ஹைப்பர்சானிக். ஓகே, நம்மளோட இப்ப கமர்ஷியல் ஏர்லைன்ஸே பாத்தீங்க அப்படின்னா 0.6ல இருந்து 0.9 வரைக்கும் தான் போகுது, which means அது சப்சானிக்ல தான் இருக்கு. அப்ப சானிக், சூப்பர் சானிக், ஹைப்பர்சானிக் அப்படிலாம் ஏதாவது இருக்கு அப்படின்னா இருக்கு. நம்ம இந்தியன் மிலிட்டரியில இருந்து எல்லா கண்ட்ரியோட மிலிட்டரிஸ்லயும் இருக்கு. நம்ம இந்தியன் மிலிட்டரியும் சில மிசைல்ஸ் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் சானிக், ஹைப்பர்சானிக், சவுண்டை விட 28 மடங்கு ஃபாஸ்டா போகக்கூடிய மிசைல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது நம்ம கண்ட்ரியோட ப்ரௌட் இந்தியன் மிசைல் அக்னி. இது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9000 கிலோமீட்டர்ல இருந்து 12000 கிலோமீட்டர் வரைக்கும் 3 டன் நியூக்ளியர் வெப்பனை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய. யோசிச்சு பாருங்க, 3 டன்னா இது 3000 கிலோ. அதை எடுத்துக்கிட்டு 9000 கிலோமீட்டர் இருந்து 12000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் இதால தாக்குதல் பண்ண முடியும்.
ஒருவேளை நான் 3 டன் வைக்காம 1.5 டன் வச்சேன் அப்படின்னா இது 14,000 கிலோமீட்டர் இருந்து 16,000 கிலோமீட்டர் வரைக்கும் கூட போகும். இதுல நம்ம கிட்ட பல வேரியன்ஸ் இருக்கு. இப்ப இந்த அக்னி 1, 2, 3, 4, 5, 6ன்னு பல மாடல்ஸ் நம்ம வச்சிருக்கோம். சோ இது நம்ம கிட்ட இருக்க ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரேஞ்ச் இது மிசைல்ல இதுவும் ஒண்ணு. சரி, ஓகே, நான் இதை சொல்லிட்டேன். இதோட ஸ்பீட் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதோட ஸ்பீட் நீங்க நினைச்சு பார்க்க முடியாது அதிகம். இதோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா 29,401 கிலோமீட்டர் பெர் அவர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது சத்தத்தை விட 24 மடங்கு வேகமா டிராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளால ஒரு இது மிசைல் போற பார்க்க முடியுமா? ஏன்னா நம்மளால சவுண்டோட ஸ்பீட்லயே டிராவல் பண்ண முடியாது. அதை விட 24 மடங்கு, ஒரு மணி நேரத்துல 29,401 கிலோமீட்டர் இதால டிராவல் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம கண்ட்ரிலும் எக்கச்சக்க மிசைல்ஸ் இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இதை கூகுள் பண்ணி பாருங்க, எந்தெந்த மிசைல் எவ்வளவு மேக்ல இருக்குன்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வேணும்னா ஆக்சல் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.